பிரம்மாண்டம் பேரின்பம் சிறந்த தரம் சிறிய விலை ஃபேண்டாஸ்டிக் ஜெயச்சந்திரனில் மட்டுமே ஆடி தள்ளுபடி 5 முதல் 20% வரை. மருதம் புரொடக்ஷன் தயாரிப்பில் தினேஷ் கலைசெல்வன் இயக்கத்தில் ராக்கதன் வெற்றி நடை போடுகிறது. இப்பெல்லாம் வயிறு வலிக்கு 1008 மெடிசன்ஸ் வந்துருச்சு, மெடிகேஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி வீட்டில் இருக்கிற கை வைத்தியமும் டிஃபர் ஆயிடுச்சு. ஆனால் அந்த காலத்தில் வயிறு வலின்னு சொன்னாலே இனிஷியலாக எடுக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு விளக்கெண்ணெய் தடவுறது தான். தொப்புளை சுற்றி விளக்கெண்ணெய் தடவுன்னு சொல்லுவாங்க, இல்லைனா அடி வயிற்றில் தடவுன்னு சொல்லுவாங்க, இல்லைனா எல்லா நவத்வாரங்கள்லையும் கொஞ்சம் கொஞ்சம் விளக்கெண்ணெய் வைங்க, வச்சா ஹீட்டு சரியாக போயிடும், உடம்புக்குள்ளே ஏர் போகாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. விளக்கெண்ணெயை அந்த காலத்தில் வயசாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போது நம்ம விளக்கெண்ணெயை ஒழுங்காகவே யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ விளக்கெண்ணெய் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், இப்படி யூஸ் பண்ணால் என்னதான் நல்லதுன்னு நம்ம பார்க்கலாமா? விட்டமின் இ, ஒமேகா 9 ஃபேட்டி ஆசிட், ஒமேகா 6 ஃபேட்டி ஆசிட்லாம் இருக்கிறதா இந்த கேஸ்டர் ஆயில். பொதுவாக இதை உடல் சூட்டை தணிக்கிறதுக்காக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. கர்ப்பமாக இருக்கிற பெண்களுக்கு 7 மாசத்துல இருந்து இதை 1 ஸ்பூன் சாப்பிட்றதுக்காக கொடுப்பாங்களாம். அப்படி கொடுத்தா நார்மல் டெலிவரி கொஞ்சம் சுலபமாகவே இருக்கும்னு சொல்கிறாங்க. கர்ப்பமாக இருக்கிறவங்க மட்டும் இல்லாமல் நார்மலாகவே நம்ம வாரத்துக்கு ஒரு நாள் விளக்கெண்ணெய் குடிக்கிறது ரொம்ப நல்லது. குடிக்கிறதுனா 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் குடிக்கலாம், அதுக்கு மேலே குடிக்கக்கூடாது. அப்படி குடித்தா உடம்புல இருக்கிற நச்சுத்தன்மை, வயிற்றில் இருக்கிற தேவையில்லாத அழுக்குகள், குடலில் இருக்க அழுக்கு, புண்ணு இதெல்லாம் சரியாகி மோஷன் மூலமாக வெளியே வந்துடும். இப்போ நமக்கு நிறைய டீடாக்ஸ் பிளான்லாம் வந்திருக்கு. ஆனால் அந்த காலத்தில் டீடாக்ஸ்லாம் இல்லை, இந்த விளக்கெண்ணெய் தான் டீடாக்ஸு. சண்டே ஆச்சுன்னா 2 ஸ்பூன் விளக்கெண்ணெயை சாப்பிட்டுட்டு அன்றைக்கி ஃபுல்லாக ரசம் சாதம் இல்லைனா பழைய கஞ்சி இப்படி தான் குடிப்பாங்க. இப்படி குடிக்கிறதுனால உடம்புல இருக்கிற எல்லா ஹீட்டும் மோஷன் வழி லூஸ் மோஷனாக போயிடும். அப்படி லூஸ் மோஷனாக போகிறதுனால உடம்புல உள்ளே இருக்கிற எல்லா நச்சுத்தன்மையும் வெளியேறி உடல் உஷ்ணமும் குறைஞ்சி ஆரோக்கியமாக இருக்கும். இப்படி வாரத்துக்கு ஒரு வாட்டி பண்ணுறவங்க ரொம்ப நாள் வாழ்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. நம்மள பாதி பேருக்கு விளக்கெண்ணெய்க்கும் விளக்குக்கு ஊற்றுற எண்ணெய்க்கும் வித்தியாசமே தெரியல. விளக்கெண்ணெய்ங்கிறது கேஸ்டர் ஆயிலுங்க, அது தனியாக ஒரு பாட்டிலில் இருக்கும், கலரோ வாசனையோ இருக்காது. ஆனால் இந்த விளக்குக்கு ஊற்றுற எண்ணெய்க்கு நல்லா வாசனை இருக்கும். அது 5 எண்ணெயோட கலவையாக தான் இருக்கும். அது பார்க்கறதுக்கு ப்ரௌன் கலரில் நல்லெண்ணெய் கலரில் இருக்கும். இது ரெண்டையும் மாற்றி யூஸ் பண்ணிடாதீங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, விளக்கெண்ணெய் இஸ் எடிபிள், அதாவது சாப்பிடக்கூடிய எண்ணெய். ஆனால் இந்த விளக்குக்கு ஊற்றுற எண்ணெய் இருக்குதுல்ல, அது நான் எடிபிள், அதாவது அதை சாப்பிடவே கூடாது. நீங்கள் மாற்றி யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுங்க, அதுதான் நல்லது. ஸோ நீங்கள் விளக்கெண்ணெய் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க, எப்படிலாம் அதை வச்சு டீடாக்ஸ் பண்ணலாம், இன்னும் அதோட யூசஸ்லாம் என்ன அப்படிங்கிறத எங்களுக்கு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பிரம்மாண்டம் பேரின்பம் சிறந்த தரம் சிறிய விலை ஃபேண்டாஸ்டிக் ஜெயச்சந்திரனில் மட்டுமே ஆடி தள்ளுபடி 5 முதல் 20% வரை. மருதம் புரொடக்ஷன் தயாரிப்பில் தினேஷ் கலைசெல்வன் இயக்கத்தில் ராக்கதன் வெற்றி நடை போடுகிறது. அந்த ஸ்பெசிஃபிக் டயலாக் ஸ்கிரிப்ட்ல இல்ல. ஓகே, கவன் ஆன் ஸ்பாட்ல அங்க அவருக்கு தோணி சொன்னது. ஆமா, அந்த ஸ்பெஷல் டயலாக் அது ஸ்கிரிப்ட்ல இல்லாம அவரா அங்க ஆட் பண்ணும்போது கேட்டார், அது பண்ணலாமா? ஐயோ தாராளமா பண்ணுங்க, அப்படி அமைஞ்சது தான் அது. படிச்சுட்டு அதுக்கு முன்னாடியிலேருந்தே ஆக்டிங் ஓரளவுக்கு இருந்தது. இனிஷியல் அந்த ஃபர்ஸ்ட் அந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது கூட பெருசாக பயம்னு எதுவுமே இருந்ததில்லை. தெரியல, அது க்ரியேட் ஆகலை, போய் நார்மலாக பண்ணிட்டேன், அது தானாக வந்துருச்சு. நான் நிறைய ரிஜெக்ட் ஆனதுக்கு காரணம் நீங்கள் ரொம்ப குட்டியாக இருக்கீங்க அப்படின்றது தான் மேஜரான விஷயம். எல்லோரும் ஜிம்முக்கு வெயிட் லாஸ் பண்ண போனால் நான் மட்டும் எப்படியாவது வெயிட் ஏறிடணும், ப்ளீஸ் கொஞ்சமாவது வெயிட் ஏறிடணும்னு சொல்லிட்டு வெயிட் ஏற்றுறதுக்காக ஜிம் போனேன். அந்த மாதிரி ஸோ இதெல்லாம் தான் மேஜர் ட்ராபேக் இருந்தது. இல்லை ரொம்ப குட்டியாக இருக்கீங்க, ரொம்ப ஒல்லியாக இருக்கீங்க, ரொம்ப லீனாக இருக்கீங்க அப்படின்றது தான் நிறைய. ஆடிஷன் போனேன், ஆடிஷன் நல்லா பண்ணேன். வந்ததுக்கப்புறம் அவர் ஆடிஷன் சூப்பராக இருந்தது, வேறு லெவலில் இருந்தது. பட் இந்த ரோலுக்கு எனக்கு உங்களுக்கு கொடுக்க மனசு வரல, ஏதாவது பெரிய ரோலாக தான் நான் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ரோல் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க, அதுக்கு என்னெல்லாம். நல்ல ப்ராஜெக்டில் இருக்க யாருமே உங்களுக்கு கால் பண்ணி என்ன சொல்கிறது, தப்பான கேள்வியோ இல்லை தப்பான வழியிலையோ எதுவுமே கேட்க மாட்டாங்க. எந்த டேரக்டர்ஸுமே ஆக்சுவலாக எந்த நல்ல பட டேரக்டர்ஸுமே உங்களுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி காஸ்டிங் டேரக்டர்ஸ் கூட இந்த மாதிரி கால் பண்ணி உங்ககிட்ட கமெண்ட்டோ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸோ அதை பற்றி எதுவுமே பேச மாட்டாங்க. ஒர்க்குக்கான விஷயமும் உங்கள் ஸ்கிரிப்டும் இந்த ஆடிஷன்ஸ் இங்கே நடக்குதுன்றதை மட்டும்தான் சொல்லுவாங்க. ஸோ இன்னொரு மாதிரி உங்களுக்கு கேள்வி வருதுனாலே அது நம்பக்கூடிய இடம் இல்லைன்னே உங்களுக்கு தெரிஞ்சிடலாம்.